கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பது மிகுந்த சந்தோஷம். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாகட்டும். அவருடைய வல்லமையினாலே நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். இந்த நாள் முதல் கொண்டு சாத்தானுடைய ஆவிகளை விரட்டி மகிமையான கிரியைகளை நடப்பிப்பதற்கு நீங்களும் தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டும். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு அருள்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய பிரசன்னத்திலே நீங்கள் வாழ்வதற்கு எல்லா விதமான நடத்துதல்களும் உங்களுக்கு உண்டாவதாகும். இந்த உலகம் பலவித சோதனைகளை நமக்கு அருளுகிறது. அந்த சோதனைகளை ஜெயித்து வாழ்வதற்கு உரிய கிருபைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்மையானதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதிசயங்களை காண பண்ணுவார். உங்களை கலங்க விட மாட்டார். உங்களுக்கு வருகிற துன்பங்களிலே அவரே பங்காளியாயிருந்து அவர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவார். இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்க நான் மன்னாடுகிறேன். நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கின்றேன். ஆமென். தொடர்ந்து கர்த்தர் நம்முடைய மத்தியிலே கிரியை செய்வதற்கு நான் ஒரு சிறிய பாடல் ஒன்று பாடுகின்றேன். ஆமென். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரே பூவில் எந்தன் வாழ்க்கையாதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றேன். பூரண அழகுள்ளவாறே பூவில் எந்தன் வாழ்க்கையாதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தோராய், உம்மேல் உள்ள எந்த அன்பை நீக்கமோ என்றார். எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தோராய், உம்மேல் உள்ள எந்த அன்பை நீக்கமோ என்றார். பூரண அழகுள்ளவாறே பூவில் எந்தன் வாழ்க்கையாதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். தீனம் தோறும் கும்மியில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. தீனந்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே, நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே. பூரண அழகுள்ளவாறே பூவில் எந்தன் வாழ்க்கையாதில் நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பரே சுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். Biden Tumoriare ನಾನು ಸೋದಲಿತ ಪ್ರಾಯಿನ್ ಎಂದು ಆಯ್ದ ಬ್ಲಾಕ್ and boots what's kind of ನಾನು ಮುಖ ಮಾಡಿದರೆ just mine the boots annali bigilio la than beach what's kind of be in the another book had it made of two only the bride and two more single the wine kogaravare I have to come up till do homerege praise amen hallelujah. இயேசுவே உமக்கு நன்றி, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம்.
நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதிப்போம். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். Just smile at the word in me. Hi, to Mariano. Just smile at the motion soul in the body not of me. Kako Santa Kantarama Kamarani Ladurege. Amen Daddy உமக்கு நன்றி 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 நல்லவரே உமக்கு நன்றி பெரியவரே உமக்கு நன்றி ஆராதனைக்கு பாத்திரரே மகா பரிசுத்தரே உமக்கு நன்றி நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை வணங்குகிறோம். சாரஸ்மாகி பினோ லஸ்மாயில் அந்த மோச்சான் சொச்சிமிகி புலிதம் ராய் தொனியான் கணித மோஷன் இந்த பிலிது குமரகே பாயில் அந்த மோச்சாச்ச கரமாந்திலோ சரபினோகே. ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி அப்பா. தடைகளை தகர்த்து போடும்படி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே நீர் எழுந்தருள வேண்டும் என்று உம்மை பார்த்து ஜெபிக்கின்றேன். இந்த அருமையான மக்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு பலனடைய வேண்டும். இவர்கள் இந்நாள் வரைக்கும் அனுபவித்து வருகிற துன்பங்களில் இருந்து வேதனை துயரத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும் அப்பா. உமக்கு நன்றி. அநேக கஷ்டங்களால் உபாதை அடைந்திருக்கின்ற இந்த பிள்ளைகள் இந்நாளில் இருந்து ஒரு மகிமையான ஆசீர்வாத கிருபையை பெற வேண்டும். இவர்களுக்கு உம்முடைய அற்புதமான நன்மை சொந்தமாக வேண்டும். வாழ்க்கையிலே குறுகி போனார்கள், வாழ்க்கையில நெருங்கொண்டு போனார்கள், வாழ்க்கையில விசாலத்தை அடைய முடியவில்லை. இந்த அருமையான பிள்ளைங்க கலக்கத்துல கண்ணீர்ல வாழ்ந்தது போதும். இன்று முதல் ஒரு விடுதலையின் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு அருள் வருவதாக. ராக்கி நோட்டி பிகின் அரஸ்மானோ Atici vil the con in me and the hana visually, Karati vil the K, Gontan Chumoli the Gay, Karantani Mizo Azol in the Brakan Marage, in the name of Jesus, heal in the name of Jesus. Vakil in the plague, under Yetone, Brownie, O Rakamana Bushandala Durava, Kadanke, in the Manega Tole Kastangi, in the Ipol the Ragumapa. தார்மை மக்களுக்கு இறங்க மாட்டவர் இயேசுவே நீ இறங்கு. உம்மை நோக்கி பார்க்கிற இவர்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுவார்களா? இன்றைக்கு இவர்களுக்கு விடுதலை உண்டாவதா? இவருடைய வாழ்க்கையை நெருக்கி ஆண்டவரை உபத்திரவப்படுத்துகிற அந்த சாத்தானுடைய கிரியைகள் அழிந்து போவதாக. John Sophie di Tibil do Homarege. Charles Kabantu Tibirie. I don't to be to Hallelujah. In the name of Jesus. Heal in the name of Jesus. நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த பிள்ளைகளை பார், அவருடைய முகத்தை பார் ஆண்டவரே. எவ்வளவாய் வேதனை, எவ்வளவாய் இருள் சூழ்ந்த அனுபவங்கள் ஆண்டவரே. இவர்களுடைய முகத்தை பார். ஒவ்வொரு துறை இன்றைக்கு நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அவர்கள் சுமந்த அந்த வேதனைகள் நீங்கி போகட்டும், கலக்கங்கள் நீங்கி போகட்டும், கண்ணீர் நீங்கி போகட்டும். 4 பிள்ளைகளோட கர்த்தருடைய கிரியை வெளிப்படட்டும். நாங்கள் வேறு எங்கே போக மாட்டோம். எங்களுக்கு உண்மை தெரியும். எங்களுக்கு நீ நன்மை செய்வீர். எங்களுடைய வியாதியை நீர் குணமாக்குவீர். எங்களுடைய அநேக வகையான பிரச்சனைகளில் இருந்து மாற்றத்தை தருவீர். நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். Those men Agibilio, Charesvito Rainbow, little bride and Monagibini. In the name of Jesus. Andure தனிமை என்ற வாழ்க்கையில் சிலர் மிகுந்த வருத்தத்தை அனுபவிக்கிறார். அவர்கள் மேல கர்த்தர் இன்றைக்கு அசைவாடு. அவர்கள் மேல கர்த்தர் இன்றைக்கு அசைவாடு. ஆமென் ஆண்டவரே. சில காரியத்தில் தம்முடைய பிள்ளைங்க முன்னேற முடியாமல் பின்னாடி தள்ளப்படும் போது அவர்கள் மிகுந்த வருத்தம் அடைகிறார். இவர்களுக்கு நீ சகாயம் செய்யும்படி வாரும். சகாயம் செய்யும். இப்பொழுது தடைகளை தகர்த்தறிந்து கர்த்தர் விடுதலையை தாரும். ஜானி சோகரமே ஐ சொல் டு கம்பாடிபி கிண்டு லயாட் கமரகே பிட்டு அட்டரபோலிகே Belong to Elizabeth, Azo, Libidia, in the name of Jesus.
நன்றி அப்பா, உமக்கு நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி. சமாதான கர்த்தாவே உமக்கு நன்றி. இந்நாள் முதல் கொண்டு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கிருபை பெருகட்டும் ஆண்டவர். கிருபை பெருகட்டும் அப்பா, கிருபை பெருகட்டும். இப்பொழுது ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற யாரா இருந்தாலும் அவர்கள் மேல் இருக்கிற வியாதியை இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அனைத்து வகையான வியாதி பிடிகள் நீங்குவதாக. அநேக கஷ்டங்களும் கடன்களும் விலகுவதாக. வாழ்க்கையில் முன்னேற கூடாதபடி தம்முடைய பிள்ளைகளை நெருக்கிக் கொண்டிருக்கின்ற இருள் விலகுவதாக. உம்முடைய ஆசீர்வாதம் இப்பொழுது இறங்கி வரட்டும். இந்த அன்பு பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும். உம்முடைய தயவு இவர்களுக்கு வேண்டும், உம்முடைய இரக்கம் இவர்களுக்கு வேண்டும். நீர் இப்பொழுதே கடாட்சித்து ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய அற்புதமான கரத்தில் இந்த மக்கள் ஒவ்வொருத்தரையும் ஒப்புக் கொடுக்கின்ற இயேசு ரட்சகருடைய நாமத்துல ஜெபம் கேளுமே நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். In the name of Jesus. கர்த்தர் இன்று நம்மிடத்துல பேசுவார். அவருடைய வார்த்தைகள் வல்லமை உள்ள வார்த்தைகள். அவருடைய வார்த்தைகள் நம்மை உயிர்ப்பிக்கும். அவருடைய வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும். இந்த வார்த்தையை பேசும்போது அருணாதர் இயேசு உங்களுக்கு வெளிப்பட்டு உங்களுக்குள்ளே ஒரு விடுதலையை தருவாராக. சத்தியத்தை அறிந்து கொள்ளும் அறிவு உங்களுக்கு உண்டாவதா. கர்த்தர் தொடர்ந்து நம்மோட பேசுவதற்கு அர்ப்பணம் செய்வோம். ஆமென், ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் சேர்த்து நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அன்பான பிள்ளைகளே, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நாம் இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் சில சந்தர்ப்பங்களிலே சொல்லிவிடுவோம். இந்நாளில் இந்த வசனத்தில் இருந்து பேசுவது மிகுந்த சந்தோஷமாயிருக்கிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அன்பான பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த வசனத்துடைய உண்மையை விளங்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை அருள்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. ரோமர் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது, நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்க வேண்டும் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நீதி உண்டாவதற்கு நம்முடைய இருதயத்துல விசுவாசம் உண்டாக வேண்டும். விசுவாசம் உண்டாகாதிருந்தால் தேவனுடைய நீதி நமக்குள்ள வெளிப்படாது. தேவனுடைய நீதி விசுவாசத்தில் இருந்துதான் தோன்றுகிறது, விசுவாசத்தில் இருந்துதான் வெளிப்படுகிறது. இந்த வேத புத்தகத்தினுடைய ஒரு ஆரம்பமே விசுவாசத்தில் இருந்துதான் வருகிறது. விசுவாசத்தினாலே தான் இந்த வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற அற்புதங்கள் நடந்திருக்கிறது. விசுவாசம் இருந்த இடங்களில் எல்லாம் தேவன் வெளிப்பட்டு பயங்கரமான காரியங்களை செய்திருக்கிறார். இன்றைக்கு இந்த நேரத்தில் அன்பான பிள்ளைகளே, உங்களுக்கு நீதி உண்டாக வேண்டும் என்றால் நீங்க இருதயத்துல தேவனை விசுவாசிக்க வேண்டும். இதுகாலம் வரைக்கும் நாங்கள் விசுவாசிக்கவில்லையா அப்படி என்று நீங்க கேள்வி எதுவும் கேட்டு விடாதீர்கள். நீங்கள் எப்படி விசுவாசிக்கிறீர்கள்? உங்களுடைய விசுவாசத்தின் உண்மை என்ன? அதெல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்துல பேசுவது, நீங்கள் நீதி உண்டாகும்படி உங்களுடைய இருதயத்தில் தேவனை விசுவாசிக்க வேண்டும். இப்படித்தான் ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இந்த நிகழ்ச்சியிலே அன்பான பிள்ளைகளே, உங்களுடைய ஆவியை ஆண்டவர் உயிர்ப்பித்து இந்த வார்த்தையினுடைய உண்மையை விளக்கி தருவாராக. ஆமென்,
ஹalleluya ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அன்பான பிள்ளைங்களே, இது ஒரு உண்மைதானே? நாம் தேவனை இருதயத்துல விசுவாசித்து அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அவருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது ரட்சிப்புண்டாகிறது. அப்படி நம்முடைய இருதயத்தில் விசுவாசித்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக கிரியை செய்யவில்லை என்றால் நாம் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுகிறவர்களாய் மாறுகிறோம். விசுவாசம் நீதியை ஏற்படுத்துகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிலே 14-15 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான பிள்ளைங்களே, அருணாதர் இயேசு சுமார் 30 மைல் தூரங்கள் நடந்து வந்து யோர்தானின் கரையில் கர்த்தரை குறித்து பிரசங்கம் பண்ணி, கர்த்தருடைய நீதியை குறித்து, அவருடைய வழிகளை குறித்து பிரசங்கித்து உபதேசித்து அநேகருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து வருகின்ற யோவான் ஸ்நாபகன் இடத்துல அருணாதர் இயேசு ஞானஸ்நானம் பெறுவதற்கு வருகின்றார். அன்பானவர்களே, இது ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? பாவத்திலே வாழ்ந்தவர்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கை பண்ணி கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டு வந்தார்கள். அங்கே அருணாதர் இயேசுவும் ஞானஸ்நானம் எடுக்கும்படி வருகின்றார். அவருக்கு ஞானஸ்நானம் தேவையா என்றால், நமக்கெல்லாம் மாதிரியா இருப்பதற்கு அவர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். ஞானஸ்நானத்தை பெறுவதற்கு யோவானிடத்தில் வந்த பொழுது, யோவான், நான் உம்மிடத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீ என்னிடத்தில் வரலாமா அப்படி என்று தடை பண்ணுகின்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது இடம் கொடுத்தான். இங்கே பாருங்க, அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது, எல்லா நீதியையும். அப்போ ஞானஸ்நானம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதா? எல்லா நீதிக்கும் ஒரு துவக்கம் ஞானஸ்நானம். எல்லா வகையான நீதிக்கும் ஒரு ஆரம்பம் ஞானஸ்நானம் என்பதை இந்த இடத்தில் நாம் விளங்கிக் கொள்கின்றோம். எத்தனையோ ஆவிக்குரிய கிரியைகளை நாம் செய்வோம், ஆவிக்குரிய தன்மைகளை நாம் வெளிப்படுத்துவோம், ஆவிக்குரிய செயல்களை நாம் செயலுக்கு கொண்டு வருவோம். ஆனா அதெல்லாம் நீதியில் இருந்து உண்டாகும். ஞானஸ்நானம் என்கின்ற அந்த நீதியில் இருந்து வருகிறது. ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் தேவனுடைய நீதி நம்மிடத்தில் வெளிப்படாது போய்விடுகிறது. ஆகவே அன்பான பிள்ளைங்களே, நீங்க இந்த நாளில் தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து ஞானஸ்நானத்தின் மூலமாய் அவருடைய நீதியை விளங்க பண்ண வேண்டும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதி எண்ணப்பட்டது. நீங்க உண்மையிலே கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைக்கிறீர்கள் என்றால் உங்களிடத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வதற்குரிய அந்த விசுவாசம் உண்டாகும்.
ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வதனால் நீங்க தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறீர்கள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது ஒரு உச்சிதமான அனுபவம். அன்பானவர்களே, இந்த ஞானஸ்நானம் ஒரு உச்சிதமான அனுபவம். ஏனென்றால் இந்த ஞானஸ்நானத்தின் வழியாய் எல்லா வாக்கியங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது, எல்லா கிருபைகளையும் பெற முடிகிறது. இந்த ஞானஸ்நானத்தின் வழியாய் நம்முடைய குணங்கள் மாறுகிறது, நம்முடைய பழைய வாழ்க்கை விளங்குகிறது, நமக்குள்ளே புதிய தோற்றங்கள் உண்டாகிறது. அதனாலதான் அருமையான பிள்ளைங்களே, ஞானஸ்நானம் ஒரு உச்சிதமான அனுபவம் என்று சொன்னேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கு நிச்சயமாகவே இந்த உச்சிதமான அனுபவம் வேண்டாமா? இன்னமும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளாமல் யாரெல்லாம் வந்து தடை பண்ணுகிறீர்கள், யாரெல்லாம் தூரத்தில் நிற்கிறீர்கள், அன்பான பிள்ளைங்களே, ஞானஸ்நானம் கண்டிப்பா பெற வேண்டும். இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாத நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள உங்களை இன்றைக்கு ஆயத்தம் பண்ணுங்கள். அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். ஆமென். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வருஷத்தினுடைய அந்த கடைசி பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னா, நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நேசத்தின் உச்சிதம் ஞானஸ்நானம் என்று சொல்கிறேன். என்னுடைய ஆவியிலே ஆண்டவர் அப்படித்தான் சொன்னார். நேசத்தின் உச்சிதம் ஞானஸ்நானம். இதுவரைக்கும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளாது அருமையான மக்களே, இன்றைக்கு இப்பொழுதே நீங்கள் உணர்வடைந்து இந்த நேசத்தின் உச்சிதமாகிய ஞானஸ்நானத்தை நீங்க பெற்றுக்கொண்டு கர்த்தரோடு இணங்க வேண்டும், கர்த்தரோடு ஒன்றாக்கப்பட வேண்டும், கர்த்தரோடு நீங்க உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலே இன்று இருக்கின்ற பற்பல காரியங்கள் உங்களை விட்டு அகற்று போகும். நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து ஞானஸ்நானத்தினால் தேவனுடைய நீதியை விளங்க பண்ணுவதற்கு ஆயத்தமாக்குகிறீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்களை சூழ்ந்திருக்கிற அநேக காரியங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக பாவத்துக்குரிய கிரியைகள் உங்களை விட்டு விலகி போகும். நீங்க சரியான ஒரு இடத்துக்கு வராததினால் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாகவில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் பாவ பிரச்சனைகள் இருக்கிறது, பாவத்தினுடைய கிரியைகள் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அவற்றில் இருந்து நீங்கள் முழு மாற்றத்தை பெறுவதற்கு நீங்க ஞானஸ்நானத்தினால் கத்திடத்திலே வந்து சேர வேண்டும். அவரிடத்துல நீங்கள் ஞானஸ்நானத்தினால் பங்காளிகளாக வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் தைரியமா சொல்கிறேன். விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததி. ஏன் அப்படி சொன்னேன் என்றால், ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணப்பட்டது. அதில் இருந்து அவனுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவனுடைய காலங்களை பாருங்கள். ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்றி 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 அவனுடைய சந்ததியை அவர் திட்டமிட்டது போல் ஆசீர்வதிக்கவில்லையா? அவனுடைய சந்ததியை பெருக பண்ணவில்லையா? அருமையான மக்களே, ஆபிரகாமுக்குள்ள அவனுடைய சந்ததிக்குள்ள மற்ற எல்லா ஜாதி ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு வாக்கு கொடுக்கவில்லையா? என்ன ஆச்சரியம் தானே! இன்றைக்கு இந்த நேரம் நீங்க விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும் போது ஆபிரகாமின் சந்ததியாக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் பிள்ளையாக்கப்படுகிறீர்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கப்படுகிறீர்கள். அப்பொழுது தேவனுடைய சுதந்திரத்திற்கு நீங்கள் பாத்திரவான்கள் என்று எண்ணப்படுவீர்கள். தேவனுடைய சுதந்திர ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆவீர்கள். ஆகவே இன்றைக்கு இப்பொழுது அன்பான பிள்ளைங்களே, உங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கு யோசனை செய்து பாருங்கள். நீங்க இன்னும் ஞானஸ்நானம் பெறவில்லை என்றால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு இந்நாளில் தம்முடைய கிருபையை தருவாராக. ஆமென்.
விசுவாசத்தின் அடையாளம் அற்புதம் அல்ல, ஞானஸ்நானம். ஏன் அப்படி சொன்னேன்? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் நமக்கு இருந்தால் நிச்சயமாகவே அதற்கு அடையாளமாக நாம் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்வோம். ஞானஸ்நானம் எடுப்பதில் யாருக்கு தடங்கள் இருக்கிறது? நீங்க இன்றைக்கு இப்பொழுது கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணித்து ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களை அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போவார். உங்களை அடுத்த முன்னேற்றத்திற்கு கர்த்தர் கொண்டு போவார். இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கையில் இந்த இடத்திலே நீங்கள் முன்னேற முடியாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால எத்தனையோ ஆசீர்வாதத்தை இழந்து போய்விட்டீர்கள், எவ்வளவோ நன்மைகள் இழந்து போய்விட்டீர்கள். அன்பு பிள்ளைகளே, நீங்க இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற வேண்டும். இழந்த எல்லா நன்மைகளையும் திரும்ப பெற வேண்டும். அதற்கு தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து நீதி உண்டாக ஞானஸ்நானம் பெறுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் அதில் 3-5 வரை வசனங்களை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், பரிசேயனாகிய நிக்கோதேமு கர்த்தரிடத்தில் வருகிறான். அவரிடத்திலே அவன் பேசுகிறான். கர்த்தர் அவனுக்கு பதில் சொல்லும் போது, ஆவியினாலும் ஜலத்தினாலும் நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்படி என்று நிக்கோதேமுவை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அப்பா நிக்கோதேமு, நீ மறுபடியும் பிறக்கணும். அவன் எப்படி பிறக்கிறதுன்னு கேட்கிறான். பெரியவனாயிருக்கும் போது நம்ம எப்படி திரும்பவும் தாய் வயிற்றிலே பிறக்க முடியுமோ அப்படி இருக்கு. ஆண்டவர் சொன்னார், அப்படி இல்லை, ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும். அர்த்தம், ஜலத்தினால் பிதா இயேசு பரிசுத்தாவியோட நாமத்தில் ஞானஸ்நானம் பெற வேண்டும். அதுதான் ஜலத்தினால் பிறப்பதனுடைய அனுபவம். ஆவியினாலே பிறக்க வேண்டும் என்றால் நம் வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு எப்பொழுதும் நமக்கு உதவி செய்கின்ற, நம்மோடு கூட இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வதோடு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டால், அன்பு பிள்ளைகளே, நம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள், நம் தேவனுடைய ராஜ்யத்தை அடைந்து தேவனுடைய மகிமைக்கு பாத்திரர்கள், தேவன் பரலோகத்தில் நமக்கு கொண்டு பண்ணி வைத்திருக்கின்ற அனைத்துக்கும் நாம் சொந்தக்காரர்கள். இந்த 2 அனுபவத்தை நாம் இழப்போம் என்றால் நாம் இந்த உன்னதமான உச்சிதமான ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாமல் போய்விடுமே. ஆகவே இன்றைக்கு இப்பொழுது அன்பு பிள்ளைகளே, நீங்கள் உணர்வடைந்து பரிசுத்த ஆவியை பெறுங்கள், ஞானஸ்நானத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். அதனாலே தேவனுடைய நீதி உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் நல்லவன். ஸ்தோத்திரம். ஞானஸ்நானத்தினாலே நம் தேவனுடைய ராஜ்யத்தின் உச்சிதங்களை அடைந்து விடுவோம். பரிசுத்த ஆவியினால் நாம் பிறப்பதினால் பரிசுத்த ஆவியின் வரங்களை 1 கொரிந்தியர் 12:8 முதல் 10 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற வரங்கள், அது ஒரு உச்சிதம். வரங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். பரிசுத்த ஆவியினுடைய கனிகள் கலாத்தியர் 5:22 முதல் எழுதப்பட்டிருக்கின்றது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளே. இதெல்லாம் உச்சிதமான அனுபவங்கள். ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள நாம் நிறைவடைகின்றோம். பரிசுத்த ஆவியின் கனிகள் நமக்கு இந்த பூலோகத்தில் வாழும்போது ஆண்டவர் தருகிற உச்சிதமான அனுபவங்கள். இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் இன்று முதல் உங்களுக்கு தம்முடைய கிருபையை அருள்வாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.
அன்பான பிள்ளைங்களே, ஞானஸ்நானம் மிக மிக முக்கியம். அதனாலதான் இப்படிப்பட்ட உச்சிதங்களை நாம் அடைகின்றோம். இது பூலோகத்துல வாழ்வதற்கு நமக்கு மிகவும் தேவை. உன்னதத்துல எல்லா உச்சிதங்களையும் சுதந்திரித்து கர்த்தரோடு வாழ்வோம். அந்த பாக்கிய நாளை நீங்க நன்றாகவே நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதுல 16 18 வரை வசனங்களை நான் வாசிக்கின்றேன். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தான் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தருக்கு மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அன்பானவர்களே, இங்கே நீங்க பாருங்க, அவர்கள் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்நானம் பெறுகிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பதற்கு, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு சில உச்சிதங்களை கொடுக்கிறார். ஆம் அன்பான பிள்ளைங்களே, அவருடைய நாமம் சொல்லப்படும் போது பிசாசுகள் ஓடுகிறது. அவருடைய நாமத்தை நாம் சொல்லுகின்ற பொழுது வியாதிகள் குணமாகிறது. அவருடைய நாமத்தை நாம் சொல்லுகின்ற பொழுது எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் விலகி போகின்றன. ஞானஸ்நானம் என்கின்ற அந்த உச்சிதமான அனுபவத்தை அடையும் போது கர்த்தர் இப்படியெல்லாம் நம்மை தேசத்தில் பயன்படுத்துகிறார். சிலர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளாம எல்லாவற்றையும் அடைந்து விட வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அது முடியாது. தயவு செஞ்சு அந்த காரியத்தில் நீங்கள் உணர்த்தப்படுங்கள். கர்த்தர் உங்களோட பேசுகிறார். ஆண்டவர் உங்களை மேலான இடத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். ஆகவே ஞானஸ்நானத்தினால் கிறிஸ்துவனுடையவர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டால், உங்களை கொண்டு ஆண்டவர் செய்கின்ற காரியங்கள், உங்களை கொண்டு ஆண்டவர் நடப்பிக்கின்ற அடையாளங்கள், அவருடைய நாமத்தில் சாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாசைகளை பேசுவீர்கள், வியாதியஸ்தர்கள் மேல கையை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. யாரோ நம்மை வஞ்சனை செய்து அழிப்பதற்கு செய்கின்ற காரியங்கள் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. இந்த ஞானஸ்நானத்திற்குள் அவ்வளவு ஒரு பவர் இருக்கிறது. அருமையான பிள்ளைங்களே, இந்த நாளில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தந்து இந்த ஞானஸ்நான சத்தியத்துக்குள் நடத்தப்படுங்கள். ஞானஸ்நானத்தினாலே நீங்க தேவனுடைய நீதியை விளங்க பண்ணுங்கள். உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறது என்றால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு அந்த நீதியை விளங்க பண்ணுங்கள். இன்றைக்கு அந்த கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு அருள்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். காலை லூயா. ஆபகுக்கு 2:4, ரோமர் 1:17, கலாத்தியர் 3:11, எபிரேயர் 10:38. இந்த 4 வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த 4 வசனத்திலும் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டது. இந்த எபிரேயர் 10:38 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கிறார்கள் அப்படி என்று எழுதப்பட்டிருக்கு. அதனுடைய அர்த்தம் என்ன? விசுவாசத்தினாலே நீங்க ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய நீதியை விளங்க பண்ண வேண்டும். அப்படி இல்லாது போனால், ஞானஸ்நானம் பெறாமல் நீங்கள் பின்வாங்கி போனால்
அவர்கள் மேல கர்த்தருடைய ஆத்துமா பிரியமா இராது. அது எவ்வளவு பெரிய நஷ்டம், அது எவ்வளவு பெரிய இழப்பு. ஆகவே இன்று அன்பான பிள்ளைகளே, உங்களை நன்றாகவே நினைத்து பாருங்கள். ஞானஸ்நானம் பெறாம பின்வாங்கி போகிற அனுபவத்தை ஆண்டவர் இன்று உங்களுக்கு உணர்த்தி பேசுகிறார். நீங்க இந்நாளிலேயே உணர்வடைந்து இனி பின்வாங்காமல் ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய நீதியை நிறைவேற்றி கர்த்தரிடத்திலேயே நீங்கள் பிரியமாயிருக்க வேண்டும். அருணாதர் இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் போது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்ற சத்தம் கேட்டார். நீங்க அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் உருவாக்கப்படுவதற்கு ஞானஸ்நானம் தேவை. ஆகவே ஞானஸ்நான சத்தியத்திற்கு கீழ்ப்படிய கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 38-39 வசனங்களிலே எத்தியோப்பியா தேசத்திலே கந்தாகை என்பவர்களுடைய மந்திரி, பைனான்ஸ் மந்திரி ஒருத்தர் எருசலேமுக்கு வந்து கர்த்தரை தொழுது கொண்டு திரும்ப போகிற நேரம், இந்த கந்தாகை என்பவர்களுடைய மந்திரிக்கு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. ஞானஸ்நானம் பெற்று கரையேறி சந்தோஷமாய் போன அன்பான பிள்ளைங்களே, ஞானஸ்நானத்தினால ஒரு உலகந்தரான சந்தோஷம். உலகத்தின் சந்தோஷத்தை மக்கள் தேடுகிறார்கள். ஞானஸ்நானம் பெற்று கர்த்தரோடு இசைந்து வாழ்ந்து பாருங்கள், சந்தோஷம். எந்த சூழ்நிலையையும் சமாளித்து சந்தோஷத்தை நிலைநிறுத்தி வாழக்கூடிய அந்த கிருபை ஞானஸ்நானத்தின் வழியாய் கிடைக்கிறது. அப்போஸ்தலர் 10:48 வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, இத்தாலிய பட்டணத்து நூற்றுக்கு அதிபதி கொர்நேலியு, அவனுடைய குடும்பம், அவனுடைய சிநேகிதர்கள் அவனுடைய சத்தியத்தை பேதுரு வழியாய் ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்களுக்கு புது வாழ்க்கை சொந்தமான நித்தியத்துக்குரியவர்களாகிவிட்டார்கள். அருமையான பிள்ளைங்களே, ஞானஸ்நானம் அருமையான ஞானஸ்நானம் நாம் கை கொள்வதற்கு உரிய ஒரு முக்கியமான பிரமாணம். அதை தட்டி தள்ளாமல் இப்பொழுதுனாகிலும் ஞானஸ்நானம் பெறுவதற்கு உங்களை அர்ப்பணம் செய்து விடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 9:18 சவுலாகிய பவுல் ஞானஸ்நானம் பெறுகின்றார். அருமையான மக்களே, அவன் எவ்வளவு பெரிய உலகத்துக்குரியவனா வாழ்ந்தவன். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிந்த பொழுது கீழ்ப்படிதலோடு ஞானஸ்நானத்துக்கு தன்னை உட்படுத்திக் கொண்டார். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு கர்த்தரோடு இசைந்து வாழ்வதற்கு ஒப்பு கொடுத்தான். அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு உயர்ந்தது, அவனுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் எவ்வளவு அற்புதமானவை. தேவனோடு இசைந்து வாழ்கின்ற அந்த பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது. ஞானஸ்நானம் ரொம்ப முக்கியம். அவை அன்பான பிள்ளைகளே, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கின்றன கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளம் ஞானஸ்நானத்தினால் நீதியை நிறைவேற்றுவது. இதுவரைக்கும் அதற்கு தங்களை உட்படுத்திக் கொள்ளாத நீங்கள் யாராயிருந்தாலும் இன்றைக்கு இந்த சத்தியத்திற்கு உங்களை அர்ப்பணித்து விடுங்கள். தொடர்ந்து வேதத்தில் இருக்கின்ற புதுமையான உச்சிதமான ஆசீர்வாதங்களை அடையுங்கள், உச்சிதமான அனுபவங்களை அடையுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லி வார்த்தையிலிருந்து விடுபடுகின்ற கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்துவாராக. ஆமென். நாம் எல்லாரும் ஒரு உண்மையான மனதில் வேதவசனத்தை விசாரித்து அர்ப்பணிப்போம்.
He will the Lord's finding me no abeladi me. Taras kamul to prakat and me halegi. Charles kind of the Biden unomiki bilie to Kamara Hadabani Miro. In the name of Jesus. Yesuin Ratham Jaya. Nandri Apa Umaka Nandri. Apa Umaka Nandri. இன்னைக்கு நீர் வார் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடும். உம்முடைய வார்த்தை எவ்வளவு பயங்கரமான வார்த்தையப்பா. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆண்டவரே, நீர் யோவான் ஸ்நாபகனிடத்திலே வந்து ஞானஸ்நானத்தை கேட்டீர். அவன் தடை பண்ணின பொழுது இப்பொழுது இடம் கொடு, இப்படி தேவனுடைய நீதி வெளிப்பட வேண்டும் என்று சொன்னீர். ஆம் ஆண்டவரே, அப்பா, இங்கேதான் நாங்கள் புரிந்து கொள்கிறோம் ஞானஸ்நானத்தின் சத்தியத்தின் உண்மை. இந்நாளில் உம்மிடத்தில் விசுவாசம் வைத்து தேவனுடைய நீதியை விளங்க பண்ண, தேவனுடைய நீதிக்கு சாட்சிகளாய் வாழ, இதுவரைக்கும் ஞானஸ்நானம் பெறாத யாரோ அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வதற்கு பக்குவம் அடைவார்களாக, அந்த கிருபை அவர்களுக்கு கிடைப்பதாகும். இன்று அவர்கள் மேல் ஒரு தொடுதல் உண்டாவதாகும். இவர்களை கட்டி வைத்திருந்த சாத்தானுடைய கட்டுகள் விலகுவதாக, பிசாசின் கிரியைகள் ஓடி போவதாக. ஆண்டவரே, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி இவர்களை பயன்படுத்திக் கொண்டிருந்த எல்லா சாத்தானுடைய ஆவிகளை விரட்டி போடுவீராம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதே போல ஆண்டவரே, விசுவாசத்தினால் ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய நீதியை நிறைவேற்றி வாழக்கூடிய கிருபையை, இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று உம்மை பார்த்து நான் செபிக்கிறேனப்பா. இதுவரைக்கும் ஞானஸ்நானம் பெறாத யாராயிருந்தாலும் அவர்கள் இன்றைக்கே இந்த நல்ல முடிவுக்கு வரட்டும். கோயினாட்டு பேங்கிலியோ ஹேரோ சாஸ்மையில் அந்த காடின் பிச்சு அம்மானா டிவியில் இந்த ஞானஸ்நானம் ஒரு உச்சிதமானது, அது நேசத்தின் உச்சிதமானது. உம்மிடத்தில் நேசம் வைத்திருக்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளம். உலகம் வேண்டாம், நீர் மாத்திரம் போதும் என்பதற்கு ஒரு அடையாளம். ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு மகிமையாய் வாழு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கிருபை அருள்வீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஞானஸ்நானத்தின் மூலமாக தேவராஜ்யத்தினுடைய உச்சிதங்களை அடைய முடிகிறது. பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை பெறுவதனால் கிருபை வரங்களாகிய உச்சிதங்களை பெற முடிகிறது. ஆவியின் கனிகளாகிய உச்சிதங்களை பெற முடிகிறது. ஆமாண்டவரே, இந்த அனுபவம் எல்லாம் எங்களுக்கு வேண்டும். இந்நாளில் ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க தீர்மானித்து இந்த உச்சிதங்களை அடைவார்களா? ஏற்கனவே ஞானஸ்நானம் பெற்று வாழ்க்கையிலே அந்த மகிமையான அனுபவத்தில் வாழாதவர்கள், உம்மை விட்டு தூரம் போனவர்கள் மீண்டும் திரும்பி வந்து இந்த உச்சிதங்களை அடைவார்களாக. கர்த்தர் நீங்க கிரியை செய்யுங்கப்பா. சத்துனடி கேள்வி புத்தன் அட்டபாகி பில்துவோஸ் Don't care about Soduvali Kebot and Araboni Vindalia. Such my will in the calm and near. Jesus, hallelujah. தொடர்ந்து ஆண்டவர் நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்கப்பா, நீங்க நடத்துங்க ஆண்டவரே. தாழ்மையான மக்களுக்கு உம்முடைய தாராளமான கிருபையை தாருங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்நாளில் எங்கள் அருமை ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டது யாராயிருந்தாலும் அவர்கள் மேல இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும். புது வாழ்க்கை துவங்கட்டும். பழையவைகள் ஒளிந்து போகட்டும். இவர்கள் மேல் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்த சாத்தான் இவர்களை விட்டு ஒளிந்து போவானாக. ஆண்டவரே, இப்பொழுது அடியானுடைய வார்த்தையை பேசிவிட்டேன். இப்பொழுது ஜெபம் செய்யும் போது இந்த மக்கள் மேல் இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதாக.
இந்த மக்கள் மேல் இருக்கிற தடைகள் மாறுவதாக. இந்த மக்கள் மேல் இருக்கிற அந்தரங்க வேதனைகள் மாறுவதாக. இந்த மக்கள் மேல் இருக்கிற பொல்லாப்புகள் மாறுவதாக. இந்த மக்கள் மேல் இருக்கிற வியாதி பலவீனங்கள் மாறுவதாக. சாத்தானுடைய கிரியைகள் மாறுவதாக. இப்பொழுது விடுதலையின் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள உம்முடைய கரத்தில் இவர்களை அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் இப்பொழுது அனைத்து ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கிருபை ஒவ்வொருவர் மேலும் வருவதாக. இழந்தவைகளை பெற்றுக் கொள்வார்களாக. இல்லாததை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. இந்த அருமையான மக்கள் சில காரியத்திற்காய் வேண்டுதல் பண்ணிக் கொண்டு இருக்கிறார்கள். அது அவர்களுக்கு கிடைப்பதாக. ஆண்டவரே இறங்கும் அப்பா, இறங்க இறங்க. உம்முடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி தங்கட்டும் ஆண்டவரே. கலக்கங்கள் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், துக்கம் மாறட்டும், எல்லா சோதனைகள் மாறி தம்முடைய பிள்ளைகள் திருப்தியாய் வாழட்டும் ஆண்டவரே. யாவர் மேலும் நீங்க அசைவாடுங்க, ஆவியை பொழிந்தருளுங்க. ஒவ்வொருவர் மேலும் தேவையான அனைத்தையும் தந்து நன்மை நாள் முடிசூட்டி ஆசீர்வதிங்கப்பா. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய அற்புதமான கரத்தை தினத்தை நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். தொடர்ந்து நீங்க கிரியை செய்யுங்க, தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு ரட்சகருடைய நாமத்துல ஜெபம் கேளுமே நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சமாதானம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் உலகத்தின் அனைத்து பரிசுத்தவான்களோடும் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென். ஜீசஸ். அருமையானவர்களே, கர்த்தர் நம்மிடத்தில் பேசினார். அவருடைய வார்த்தை மகா பலமானது. இந்த வார்த்தையை கேட்ட நீங்க இன்றைக்கு தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து ஞானஸ்நானம் பெற்று தேவனுடைய நீதியை விளங்கப்படுங்க. இந்த கிருபை உங்களுக்கு கிடைக்கட்டும். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.